ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எந்த டேங்க்கில் ஃபிஷ் வளர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜோட பாக்ஸில் தான் வளர்க்குறோம். அது கைலாங்கல்ல தான் வாங்கினோம். 40 ரூபா தான். ஃபிஷ் டேங்க்கே பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ முதல்ல ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம ஒரு நல்ல தண்ணியில் மாற்றிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 4 கப்பீஸ் மீன், அதுக்கப்புறம் 2 பிளாக் மாலி, 2 ஒயிட் மாலி, 2 ஆரஞ்சு மாலி தான் வாங்கி வளர்த்தோம். இப்போ அதெல்லாம் நிறைய குட்டி போட்டு நிறைய மீன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ 50 மீன் கிட்ட இருக்கும். குட்டியே 25 குட்டி கிட்ட இருக்கும். நாங்கள் இந்த தொட்டியை கழுவ என்ன யூஸ் பண்ணோன்னா, தேங்காய் பஞ்சு, அதுக்கப்புறம் பாத்திரம் துளக்கிற இரும்பு கம்பி நார் இருக்கும் இல்லையா, அது, சபீனா, சோப்பு, ஷாம்பு, அந்த பாசி போக ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் தேயின்னு மாற்றி நானும் எங்கள் அண்ணனும் தேய்ச்சிட்டு இருந்தோம். டேங்க் வாங்கினதுலேருந்து கழுவவே இல்லை. 1 மாதம் கிட்ட அப்படியே இருந்ததுனால ரொம்ப பாசி பிடிச்சி போச்சு. குட்டி மீன்லாம் இருக்கு இல்லையா, அடிக்கடி கழுவ முடியாது. ஏன்னா குட்டி மீன்லாம் செத்து போய்டும்னால ஒன்றா வச்சு மொத்தமாக கழுவணும். அதனால தான் இவ்வளோ வேலையாகிடுச்சு எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த பாசி போகுமா போகாதான்னு தெரியல. அதனால் போதும், இதுவே தண்ணி ஊற்றி கழுவலான்ட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இதுதான் எங்ககிட்ட இருக்க மொத்த மீனுமே. இதில் பார்த்திங்கன்னா பிளாக் மாலி, கப்பீஸோட குட்டி, பிளாக் மாலியோட குட்டி தான் நிறைய இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. மீன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. நாங்கள் 4-5 பக்கெட்டு கிட்ட ஊற்றணும். டேங்க் தண்ணி தான் ஊற்றிருக்கோம், வேறு எந்த தண்ணியும் இல்லை. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இது தொட்டி பிளெயினாக இருக்கு இல்லையா, அதனால் அலங்காரம் பண்ணுறதுக்காக நாங்கள் கல், பெரிய பெரிய கல், குட்டி கல்லாம் போட்டால் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இருக்கிற பெரிய கல், அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லைங்க, ஏசியோட தாங்க. அது வீணாக போகுதுன்ட்டு இதில் எடுத்து அழகாக இருக்குன்னு வச்சுட்டோம். இப்போ கல்லெலாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சால்ட் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ மீன்லாம் நம்ம விட்டுடலாம்.
எல்லா மீனையும் டேங்க்கில் விட்டாச்சு. ஃபைனல் வியூவும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.